வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இன்று காலை வட்டிக்கானுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் பொப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இன்று காலை 9:30 மணிக்கு கட்டநாயக்காவில் உள்ள பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் அடுத்த 4 மாதங்களுக்கு தேவையான இன்சுலின் இருப்பு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இதன்போது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை நாட்டில் தேவையான அளவு இன்சுலின் இருப்பு உள்ளதாக தெரிவித்த அமைச்சர், மருந்து தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க 4 முதல் 6 மாதங்களுக்கு தேவையான மருந்து இருப்பு பராமரிப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பொருளாதாரம் 2024ஆம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்திருப்பதாகவும் 5% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. வெளியிடப்பட்ட அறிக்கையில் உலக வங்கி இந்த வளர்ச்சிக்கு தொழில்துறை சேவைகளில், குறிப்பாக கட்டுமானம் மற்றும் சுற்றுலா தொடர்பான சேவைகளில் வலுவான செயற்திறன் உந்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பினால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது கொழும்பு நகரில் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் டயான் பிரியதாசவின் கொலை தொடர்பிலே சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் தகவல் வழங்கிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் மேற்கோள் காட்டியுள்ளன. இலங்கையில் வெலிக்கடை காவல்துறையின் காவலில் இருந்தபோது இறந்ததாக கூறப்படும் மிகாவியுலையை சேர்ந்த 25 வயதான நிமேஷ் சந்திரவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டு 21 நாட்களுக்கு பின்னர் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் தடவியல் வைத்திய அதிகாரிகள், கராப்பட்டிய மற்றும் மூவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் தடவியல் வைத்திய அதிகாரிகள் குழு, பதுளை காவல்துறை குற்றவியல் பிரிவு மற்றும் கக்கெட்டிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இதன்போது தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய புள்ளி விவர திணைக்களம் இவ்வாண்டில் பிப்ரவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை வரம்பு தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி தனிநபர் ஒருவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதத்திற்கு தேவையான குறைந்தபட்ச தொகை 16,318 உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை 2ஆக கட்டுப்படுத்தும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அமைச்சர்களுக்கு மாதத்தில் வழங்கப்படும் எரிபொருளின் அளவும் 700 லிட்டராக வரையறுக்கப்பட்டிருப்பதாகவும், முன்னர் ஒரு அமைச்சருக்கு 3 வாகனங்கள் வழங்கப்பட்டு மாதந்தோறும் 2250 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் இந்தியாவுடன் இரகசியமாக செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், நாட்டின் பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை மூடி மறைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 159 பெரும்பான்மை பலம் உள்ளது என்பதனால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதில்லை என்பதுடன் தன்னிச்சையாக செயற்படுவதோடு அதிகாரம் என்பது நிலையற்றது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொள்வதற்கு உயர் நீதிமன்ற நீதியரசர் சூரியசேன தலைமையில் 3 அடங்கிய சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு குழுவின் இணை உறுப்பினராக நீதியமைச்சர் MLP இத்தவெல்ல மற்றும் தேசிய காவல்துறை சேவைகள் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏக்கநாயக்க அங்கம் வகிக்கிறார்கள் எனவும், இந்த குழு நாளை வெள்ளிக்கிழமை கூடி கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபோதையில் முச்சக்கர வண்டியை ஓட்டிச் சென்ற அம்பலகமுவ பிரதேச சபை வேட்பாளர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபருக்கு எதிராக கினிகத்தேன காவல்துறையினரால் ஹட்டன் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் அதிக மதுபோதையில் தன்னுடைய முச்சக்கர வண்டியை ஓட்டி சென்றபோது கினிகத்தேன காவல் நிலையத்தில் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் போலீஸ் அதிகாரியால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும், சந்தேக நபர் நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதாகவும் வழக்கு 2ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.
பிரபல யூடியூபர் கிருஷ்ணாவை பிணையில் செல்வதற்கு மல்லாகம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குறித்த யூடியூபர் சில்லாலை பகுதியில் உள்ள வீடில் ஒன்றிலே சிறுமி ஒருவரை ஏளனம் செய்யும் விதத்தில் பேசியதுடன் கட்டாயப்படுத்தி காணொலியிலும் வெளியிட்டிருந்தார். குறித்த விடயமானது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவர் மீண்டும் சில்லாலை சென்ற வேளை அங்கிருந்த இளைஞர்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் அவரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். இதனையடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த வகையில் அவருடைய விளக்கமறியல் திகதிகள் நிறைவுற்ற நிலையில் தொடர்ச்சியான 3 தடவைகள் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தொடர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இன்றைய தினம் விளக்கமறியல் திகதி நிறைவுற்றதை அடுத்து மல்லாகம் நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்திய வேளை பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தினை வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டதை அடுத்து சட்டமாக நிறைவேற்றுவதை மாத்திரமே செய்ய வேண்டியுள்ளது என முன்னாள் நீதியமைச்சரும் வெளிவிவகார அமைச்சருமான அலி சப்ரி தெரிவித்துள்ளார். முஸ்லிம்கள் விவாகரத்து குறித்த கருத்தாடல்களை அடுத்த புதிய சட்ட வரைவை தயார்படுத்தி பூரணப்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு சட்டமா அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அதனை வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிட்டு சட்டமா அதிபரை நிறைவேற்றுவதை மாத்திரமே செய்ய வேண்டியுள்ளது எனவும் அலி சப்ரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அதனை வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிட்டு சட்டமா அதிபர் நிறைவேற்றுவதை மாத்திரமே செய்ய வேண்டி இருப்பினும் இலங்கையிலுள்ள ஆணாதிக்க போக்குடைய முஸ்லிம் சிவில் சமூகமும் இஸ்லாமிய மத அமைப்புகளும் ஆதரவளிக்கும் வரை காத்திருந்தால் தன்னுடைய கடந்த கால அனுபவத்திற்கு அமைய அது ஏற்புடையதொரு சட்டமாக வராமலே போய்விடும் எனவும் அலி சப்ரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். தாம் தயாரித்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த பெண் உரிமை செயற்பாட்டாளர்களின் எதிர்ப்புகளை பூர்த்தி செய்யாத வகையில் இனவாதம் மேலும் மேலோங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அச்சட்ட வரைவில் பெண் காதி மற்றும் குறைந்தபட்ச தகமை, திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயதெல்லை 18 வயது எனவும் பலதார மணம் தொடர்பான மட்டுப்பாடுகள் நீதிமன்றத்தில் தன்வசம் இருப்பதாகவும் அதிகாரம் உள்ளிட்ட முற்போக்கான அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் அலி சப்ரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது அரசியல் செயற்பாளர்கள் டேன் பிரியதாச படுகொலை செய்யப்பட்ட விடயமானது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்நிலையில் டேன் பிரியதாச ஜார் அவருடைய பின்னணி குறித்து சமூக செயற்பாட்டாளர்கள் பல்வேறுபட்ட தகவல்களையும் வழங்கி வருகிறார்கள். 2022ஆம் ஆண்டு காலிமுகத்திடலில் மே மாதம் 18ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் தினத்தை முன்னிட்டு நினைவு தினமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த வருடமும் பொரளை மயானத்திற்கு அருகே இதுபோன்ற நினைவேந்தலை முன்னெடுக்க 100க்கும் மேற்பட்ட அடிதடியில் ஈடுபட்டோர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதில் இனவாதத்தை உருவாக்குகின்ற வகையிலே டேன் பிரியதாசவும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தாங்கள் விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் எனவும் கூறி அதனை அங்கிருந்த காவல்துறையினர் வேடிக்கை பார்த்திருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.